1 நாளாகமும் 23வது அதிகாரம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனானபோது தன் குமாரனாகிய சாலொமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 31,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணி வைத்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோகாத், மெராரி என்பவருடைய வகுப்புகளின்படி வகுத்தான். கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். லாதானின் குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர். இவர்களில் முந்தினவன் தலைமையா இருந்தான். சிமேயின் குமாரர் செலோமித், ஆசியேல், ஆரான் எனும் 3 பேர். இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களில் தலைமையா இருந்தார்கள். யாகாத், சீனா, எயோஸ், பெரியா எனும் 4 பேரும் சிமேயின் குமாரராயிருந்தார்கள். யாகாத் தலைமையா இருந்தான். சீனா 2ஆம் குமாரனா இருந்தான். எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினார் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், எத்தார், எப்ரோன், யோசியேல் எனும் 4 பேர். அம்ராவின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுவதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். கெர்சோமின் குமாரில் செபுவேல் தலைமையா இருந்தான். எலியேசருடைய குமாரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரெகபியாமின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். இத்சாரின் குமாரில் செலோமித் தலைமையாயிருந்தான். எப்ரோனின் குமாரில் ஏரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது அமரியா, 3வது யாகாசியேல், 4வது எக்காமியாம். ஊசியேலின் குமாரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2வது இஷியா. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலியேசார், கீஸ் என்பவர்கள். எலியேசார் மரிக்கிற போது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீஸின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். மூசியின் குமாரர் மகளி, ஏதேர், எரோமோத் எனும் 3 பேர். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களில் தலைமையாயிருந்த லேவி புத்திரின் பேர் டாப்பின்படியே தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும் இனி லேவியர் வாசஸ்தலத்தை ஆகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பனிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும் தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தையின்படியே லேவி புத்திரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பனிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும்
தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்கடுத்த வேலையும் விசாரிப்பதும், சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் இலக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாக செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரின் காவலையும் காப்பதும், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை செய்வதும் அவர்கள் வேலையாக இருந்தது. 1 நாளாகமம் 24வது அதிகாரம். ஆரோன் புத்திரின் வகுப்புகளான ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியேசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியூவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலியேசாரும் இத்தாமரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலியேசாரின் புத்தரையும் அமலேக்கை கொண்டு இத்தாமின் புத்தரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிற போது இத்தாமரின் புத்திரரை பார்க்கலாம் எலியேசாரின் புத்தருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினார் எலியேசாரின் புத்தரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்தரில் 8 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலியேசாரின் புத்தரிலும் இத்தாமாரின் புத்தரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாக இருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரில் செம்பரதியாகிய செமாயா எனும் நெதனேயேலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும் ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலியாசருக்கு விழுந்தது. பின்பு அந்தப்படியே இத்தாமருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரிபின் பேர் வழிக்கும், இரண்டாவது எதாயாவின் பேர் வழிக்கும், மூன்றாவது ஆரிமின் பேர் வழிக்கும், நான்காவது செயோ ரீமின் பேர் வழிக்கும், ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும், ஆறாவது மியாமெனின் பேர் வழிக்கும், ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும், ஒன்பதாவது எசுவாவின் பேர் வழிக்கும், பத்தாவது செக்கனியாவின் பேர் வழிக்கும், 11வது எலியாசீபின் பேர் வழிக்கும், 12வது யாக்கேமின் பேர் வழிக்கும், 13வது உப்பாவின் பேர் வழிக்கும், 14வது யாபின் பேர் வழிக்கும், 15வது பில்காலின் பேர் வழிக்கும், பில்காவின் பேர் வழிக்கும், 16வது இம்மேரின் பேர் வழிக்கும், 17வது ஏசீரின் பேர் வழிக்கும், 18வது அப்சேஸின் பேர் வழிக்கும், 19வது பெத்தகியாவின் பேர் வழிக்கும், 20வது எகேசெக்கியேலின் பேர் வழிக்கும், 21வது யாகீனின் பேர் வழிக்கும், 22வது காமுவேலின் பேர் வழிக்கும், 23வது தெலாயாவின் பேர் வழிக்கும், 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவருடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராமின் புத்திரில் சூபவேலும், சூபவேலின் சுகுமாரரில் எகேதியாவும், ரெகபியாவின் குமாரில் மூத்தவனாகிய இஷியாவும், இத்சாரியரில் செலேமோத்தும், செலோமத்தின் குமாரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரில் மூத்தவனாகிய எரியாவும்,
இரண்டாம் குமாரனாகிய அமரியாவும், மூன்றாம் குமாரனாகிய யாகாசியேலும், நான்காம் குமாரனாகிய எகாமியாவும், ஊசியலின் குமாரில் மீகாவும், மீகாவின் குமாரில் சாமீரும், மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி, மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனோவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரனான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரில் புத்திரன் இல்லாத எலியேசாரும், கீசின் புத்திரில் எரேமியேலும், மூசியின் குமாரனமான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாக இருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரி சமானமாய் சீட்டு போட்டு கொண்டார்கள். 1 நாளாகம் 25வது அதிகாரம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தோன் என்பவர்களின் குமாரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது, ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அஷாரேலா என்பவர்களும், கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தோனின் வம்சத்திலே சுரமண்டங்களை வாசிக்க எதுத்தோனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எஷாயா, அஷபியா, மத்தித்தியா எனும் 6 பேரும், கொம்பை துணிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபோவேல், ஏரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமெந்தியேசர், யோஸ், பெகாஷா, மலோத்தி, ஒத்திர், மகாசியத் என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராக இருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருக்கள், சுரமண்டங்களாகிய கீத வாக்கியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஒழியமாக அவரவர் தங்கள் தாப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தோன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரோடு கூட அவள் லக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மானாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டு கொண்டார்கள். முதலாவது சீட் ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் வழிக்கும், 2வது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமார் என்றும் 12 பேர் வழிக்கும், 3வது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 4வது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 5வது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 6வது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 7வது எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 8வது எஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 9வது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 10வது செமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 11வது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும், 12வது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழிக்கும்,
13வது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 14வது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 15வது ஏரோமோத் அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 16வது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 17வது யோஸ்பேக்காஷா அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 18வது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 19வது மல்லோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 20வது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 21வது ஒத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 22வது கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 23வது மகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும். 24வது ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும் விழுந்தது.